இந்த ஆதவர்ஜுனா புக்கு இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் வராராம், என்னமோ பெரிய ஏதோ ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் விழாவுக்கு ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு 10 புத்தக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான கவிஞர்கள் அறிஞர்கள்லாம் 10 புத்தகம் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான புத்தக வெளியீடு இருக்கும். இது என்னமோ இந்த ஆதவர்ஜுனா அது அவர் எழுதின புத்தகங்கள் ஏதோ மற்றவங்க கட்டுரையெல்லாம் தொகுத்து வழங்குறாராம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டாராம். ஏன்னா திருமாவளவன் மிகப்பெரிய தலைவர் இல்லை, அவருக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் அவர்கிட்ட தலைமை தாங்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டாராம். இப்போ விஜய்கிட்ட போய் வாங்கன்னு கேட்டாராம். அது என்ன சொல்ல, எங்களை அரசியல் ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு பெரிய முயற்சி நடக்குது, சதித்திட்டம் நடக்குதுங்கிறார். போய் விஜயை போய் புக் பண்ணது உங்கள் கட்சியை சேர்ந்த உங்கள் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன். என்ன உங்கள் கட்சியை பிளக்கிறதுக்கு பெரிய சதித்திட்டம் நடக்குது? உங்கள் கட்சிக்காரர் தானே, கட்சி விட்டு விளக்குங்களேன். ஏன் விஜயை கூப்பிட்டேன்னு அவரை கட்சி விட்டு விளக்குங்க. அது என்னென்னமோ பேசுகிறார், என்னென்னமோ பிதற்றுகிறார். அவர் என்ன சொல்கிறார், விஜய் சொல்லியிருக்கணுமா, விஜயை கூப்பிடும்போது விஜய் என்ன சொல்லியிருக்கணுமா, நீங்கள் என்னை கூப்பிடுறது மூலம் திருமாவளவனை சங்கடப்படுத்த வேண்டாம், நீங்கள் அவரே வச்சு நடத்துங்கன்னு விஜய் சொல்லியிருக்கணுமா. என்ன நடிப்புப்பா, மகா நடிப்பு மன்னர்கள்லாம் நீங்கள் எல்லாம் சினிமாவுக்கு போக வேண்டிய ஆளுங்க, தெரியாமல் அரசியலுக்கு வந்துட்டீங்க. என்னென்னமோ சொல்லுகிறார். இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்காராம். யார் விஜய் என்னத்தை பேசுவார்? சினிமா படத்தில் ஜிஎஸ்டின்னு கற்றுனாரு. ஜிஎஸ்டி எப்போ தாக்கி பேச சொல்லுங்கள், விஜயை பேச மாட்டார். திமுக வந்துக்கிட்டு இப்போ தாக்கி பேச சொல்லுங்கள், எதிர்கட்சிக்கு வந்துட்டார்ல, பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது, அது அவருடைய லெஜெண்ட் தயவு வேணும். அவர் தியேட்டர்களில் போய் அமைக்கிட்டாருன்னா நம்ம உதயநிதி என்ன பண்ண முடியும்? அதனால் ரொம்ப சேஃபாக அவரையும் தாக்க மாட்டாங்க. ஆனால் இடையில மட்டும் காவின்னு ஒரு வார்த்தை விடுவார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்களா இவர் பாஜகவை தாக்குறாருடான்னு புரிஞ்சுக்கணும். அது திமுகவை தாக்குறது புரியாது. ஏன்னா இடையில ஈவேராவை சொல்லுவார், ஈவேராவின் கொள்கைகளை நான் இது பண்ணுறவன் அப்படிம்பார் இடையில. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இருக்க மாதிரி ஒன்றும் புரியாது. இப்படி வந்துக்கிட்டு இந்த அரசியல் நடத்துகிறாரு. இன்றைக்கி ஏதோ புக்கை திறந்து புக்கை ரிலீஸ் பண்ண போகிறாராம். ஒரே விஜய் என்னமோ ஒரு நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக நடக்கிற கூட்டத்தில் வர்ற மாதிரி ஒரு புஸ்தக விழாவுக்கு இந்த 3ஆம் தர ஆள் இந்த ரஞ்சித் இவங்கெல்லாம் எழுதின கட்டுரை போட்டு அதெல்லாம் ஒரு புஸ்தகம்னா சுயமாக சிந்திச்சு சொந்த கருத்துக்களை எழுதுவது தான் புஸ்தகம். இன்னொருத்தங்க அவங்கெல்லாம் எடுத்து போடுறது ஒரு புஸ்தகம். அதுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தலைவனை இன்னொரு ஆளை புக் பண்ணோன்னே தலைவர் ஓடிடுவார். கேட்டால் அவரை நீங்கள் புக் பண்ணிக்க. ஏதாவது அரசியலில் கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க. ஒரு புஸ்தக வெளியீட்டு விழா, அவரை கூப்பிட்டுட்டாங்க தலைமைக்கு. விஜய் கூப்பிடட்டும், அது ஒரு விழா தானே. நாளைக்கு திருமாவளவன்கிட்ட கேட்குறேன், ஒரு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க, விஜயையும் கூப்பிடுவாங்க. நீ விஜய் ஏன் கூப்பிட்ட, நான் வரமாட்டேன்னு சொன்னால் இது சின்ன பிள்ளைங்க ரோட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி சின்ன பையன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது தானே. அரசியலில் நாகரிகம் வேணாமா, அரசியலில் பெருந்தன்மை வேணாமா? அது ஒரு விழா, பொது விழா. உங்களை கூப்பிட்றாங்க, விஜயும் கூப்பிட்றாங்க. அவர் அவரை கலந்துட்டு போகிறார். நீங்கள் இதில் என்ன போயிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க சட்டை போகிற, நீ அவனை கூப்பிட்டா நான் வரல, என்னை அவமானப்படுத்திட்ட, திமுக என்னை கூட்டணியை விட்டு பிரிப்பதற்கு பெரிய சதித்திட்டம் நடக்குது. இதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியலா, பண்பட்ட அரசியலா, படித்தவங்க செய்கிற அரசியலா? திருமாவளவனுக்கு தான் கேட்குறேன். இந்த பிரச்சனையை இத்தனை நாளாக பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய நாட்டு பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழ்த்தரமான அரசியல். அடுத்தது இந்த நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி. யாருமே இவங்க எல்லாம் திமுககாரங்களாம் இது பேனர் வைக்கக்கூடாது, வைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாங்க. பேனர் வைக்க சொல்லுவங்களே இவங்க தான். கருணாநிதி தான் அந்த வேலையை பண்ணுவார். அவர் எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங்கு போகிறாருன்னா அவர் போனோன்னா அவர் கண்ணு எதை பார்க்கும், போஸ்டர் வச்சுருக்கானா, தலைவர் கலைஞர் வாழ்கன்னு நோட்டீஸ் ஓட்டியிருக்கானா, விளக்கு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கானா, அப்படி சுற்றி பார்ப்பார். இறங்கும்போது வெடி வெடிக்கிறானா, தலைவர் வாழ்கன்னு ஒரு 50 பேர் கோஷம் போடுறானா. இது எதுலையாச்சும் ஒன்றும் இல்லைனாலும் போன ஒன்று அந்த மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டார். மாவட்ட செயலாளர் தலைவர் என்ன தலைவர் 10-20 லட்சம் செலவு பண்ணேன், நீங்கள் என்னை மாற்றிவிட்டீங்களேண்ணா. வெடிச்சையா நான் வர்ற இடத்துக்கு, போஸ்டர் சரியாக இல்லையே, போ, அடுத்து கொஞ்ச நாள் கழித்து திருப்பி போடுறேன். போஸ்டரை வைக்க சொல்கிறது, விசில் அடிக்க சொல்கிறது, கை தட்ட சொல்கிறது, ஒன்றுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. பேனர் வைக்க சொல்கிறது அத்தனை. இப்போ என்னடானா அவங்களே பேனர் வச்சா நடவடிக்கை எடுப்போம். ஆவீங்களா, நீங்கள் தானேயா உன் தலைவனுக்கு பூரா உதயநிதி வந்தால் தலையில் பூவை போட்டு காலில் மிதித்து வர சொல்கிறது.
பெண்கள் எல்லாம் ஆரத்தி எடுக்க செய்கிறது பூரா நீங்கள். பேனர் வைக்கலைன்னா கட்சியை விட்டு தூக்கிடுவீங்க. இங்கே வெளியில் வந்துட்டு பேனர் வச்சுங்க நம்ம இது பண்ணி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, இதுதான் அவங்க கலாச்சாரமே. கருணாநிதியில் ஆரம்பித்து இந்த பேனர் கலாச்சாரம், கோஷம் கலாச்சாரம், விசிலடிக்கும் கலாச்சாரம், கைதட்டும் கலாச்சாரம், போஸ்டர் ஓட்டும் கலாச்சாரம், இவ்வளவும் கருணாநிதி உருவாக்கி கொடுத்த யுக்திகள். அந்த யுக்தி தான் இன்றைக்கி பேனர் வடிவில் எல்லா கட்சியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடிப்படை வித்திட்டவர்களே இவர்கள் தான் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.